guys, hope you're doing great. Nifty optionsல வந்து இன்னைக்கு no trade day. ஸோ வீடியோவோட பிரேக் டவுனை பார்ப்போம். லைக் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல பிரேக் ஈவனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் த டே ஒரு கன்சால்டேஷன்லேயே இருந்துச்சு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆச்சு, ஃபார்ம் ஆச்சு. லைக் 4 to 5 கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பிரேக்காக ஃபார்ம் ஆச்சு. பட் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் கொடுத்து கீழே வரல. ஸோ ஐ வாஸ் வெயிட்டட் ஃபார் த ஹோல் டே பிரேக் டவுன் கொடுத்து நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஆப்வியஸாக டவுன் ட்ரெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பிரேக் டவுன் கொடுக்கல. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் டீசெண்டான பேட்டர்ன். லைக் 1 to 3 கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நான் ரெண்ட்டே எடுக்கல. ஸோ அதுதான் மெயின். ஏன் எடுக்கல அப்படின்னா ரீசன் அதே தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே விக் கிடையாது, மேலே விக் இருக்குது, விச் இண்டிகேட்ஸ் செல்லிங் ப்ரெஷர். நான் போன வீடியோலையும் கூட சொல்லியிருப்பேன். போன வீடியோலையும் இதனால தான் நம்மளோட என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக் இல்லை. ஸோ இந்த இடத்துல விக் இருக்குது. ஸோ விச் இண்டிகேட்ஸ் பையிங் ப்ரெஷர். நேற்று பார்த்தீங்களா, நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மாதிரியே நம்ம என்ட்ரி எடுக்கல. ஸோ அதனால் ஆப்வியஸாக மேலே போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னன்னா, டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது மேலே வந்து விக் இருக்கும்போது விக் இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம், ஃபைன். பட் இங்கே மேலே வீக்கில் கீழே இருக்கும்போது விச் இண்டிகேட்ஸ் அந்த ஒரு கேண்டிலே வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான பிரேக் அவுட் கேண்டிலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது புட் சைடில். ஸோ கால் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், கீழே எந்த விக்குமே இல்லை. ஸோ கீழே விக் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வெயிட் செகண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கீழே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மேலே ஒரு நல்ல மூவ் இருந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து கீழே அந்த பையிங் ப்ரெஷர் இல்லை, பட் மேலே வந்து பிக் விக் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணல. பட் இந்த தடவை லக்கிலி இது என்னதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணலனாலுமே இன்னைக்கு ஒரு நல்ல அப் மூவ் இருந்திருக்கு. பட் இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி லக். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு கன்விக்ஷனாக கன்ஃபார்மாக வந்து டார்கெட் ஹிட் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னதான் வந்து இந்த இடத்துல நம்ம நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு, நம்ம ஒரு 45 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே ஃபைன், நம்மளோட ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். பட் இது ரூல்ஸ் படி வரல. பட் இருந்தாலும் இன்னைக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். பட் நமக்கு இப்படிப்பட்ட டார்கெட், இப்படிப்பட்ட ப்ராஃபிட்ஸ் வேண்டாம். ஸோ அதில் வந்து நம்ம லைக் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். லைக் என்னென்னா, இப்போ நம்ம ப்ராஃபிட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளோட செட்டப்ஸில் வரல. ஸோ நம்மளோட செட்டப்ஸில் வராத எந்த ப்ராஃபிட்டுமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து அது நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக மந்த் அண்ட் இயர் எண்டில் யூ வில் பி இன் குட் பொசிஷன். ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ரேடரை சாரி ஸோ இந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணது வந்து நோ ஜீரோ ரெக்ரெட்ஸ். ஸோ தட்ஸ் தி அப்டேட் ஃபார் டுடே. ஒரு ஹோல் டே கன்சல்டேஷனில் இருந்துச்சு. அண்ட் ஒரு 1:32 o'clock மேலே தான் மார்க்கெட் அப் சைடில் ட்ரெண்டிங் இருந்துச்சு. மறுபடியும் பிரேக் ஈவன்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபுல் கன்சால்டேஷன் தான், எந்த இடத்துலையுமே ட்ரெண்டிங் போகல. So that's the update for today. So if you found this video useful, kindly like and subscribe this video. And if you learned something, do comment and yeah, share it with your friends. Yeah, thank you so much. Bye.